வியர்வை சிந்தியவனுக்கு வியாதிகள் வருவதில்லை, உழைத்து களைத்தவனுக்கு உறங்குவதற்கு மாத்திரைகள் தேவையில்லை அப்படின்னும். நேசித்த பணியை பெறுபவனும் பெற்ற பணியை நேசிப்பவனும் களைப்படைவதில்லை. அப்படி நம்ம விருப்பப்பட்டு ஒரு வேலையை நம்ம செய்யணும். சப்போஸ் ஒரு வேலை கழிச்சுன்னா அதை விருப்பப்பட்டு செய்யணும். அப்படி யாரும் களைப்படாது, சந்தோஷமாக அந்த வேலையை நிறைவோடு செய்வாங்க. அதே போல் வியர்வை சிந்தி வேலை செய்யுங்க, வியர்வை சிந்தாதவர்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. நாம் நிறைய பேர் பார்த்தோன்னா அடுத்தவனை பார்த்தே நம்மளுடைய வாழ்க்கையை வாழாமே போயிடுறாங்க. இப்போ என் நண்பன் சொல்லுவான், மேலே பறவைகளுக்கு பாருங்கள் மரத்தில் பழங்கள் இருக்கும், அப்படியே மேலே பறந்து வந்து பழத்தை சாப்பிட்ரும். பன்றி இது மாதிரி விலங்குகளுக்கு கிழங்கு பூமிக்கு அடியில் அதை தோண்டி சாப்பிடுங்க. அப்போ இது வந்து மரத்தில் இருக்க பழத்தை ஆசைப்படுறதில்ல. குருவிகள் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்க பழத்தை உணவுகளை ஆசைப்படுறது கிடையாது. அதாவது வாழ்க்கை அதாவது வாழுது. அதனால் உனக்கு கிடைத்த வாழ்க்கை இல்லை, நீ எதை நோக்கி செல்கிறாயோ அதை நோக்கிய வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்குங்க. அடுத்தவனை பார்த்தே பல பேர் வந்து வாழ்க்கை வாழாமையே இறந்து விடுகிறார்கள்.